வணக்கங்களே, ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசிகள் 3ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதும் பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ஸோ ராசிக்கு பார்ப்பது லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறோம், மகர ராசிக்கான பலன்களை பார்க்குறோம், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கிறதோ அதை நோட் பண்ணி வச்சு மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் பணம் ஈர்க்கும் முறை. ஸோ என்ன பணத்தை எப்படி ஈர்ப்பது, என்ன மெத்தட்ஸ், என்ன மந்திரங்கள்ங்கிற விஷயங்களை சொல்லியிருக்கோம். மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ கண்டிப்பாக பாருங்கள். மகர ராசி. ஸோ மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சனி. சனி 3 இருக்கார். அதுவும் பார்த்தீங்கன்னா வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் முயற்சியில் கொஞ்சம் சோம்பேறித்தனங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புனா கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3ஆம் அதிபதியான குரு. ஸோ 3ஆம் அதிபதியான குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ல் இருக்கும்போது நல்ல ஒரு வெற்றிகள், பெரிய ஒரு லெவலில் உங்கள் முயற்சியில் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இருந்தாலும் அது சனி இப்போ வக்கரமாக போகிறோன்னா கொஞ்சம் நடைமுறை சிக்கல்கள், சின்ன சின்ன தடைகள் வந்தாலும் அதெல்லாம் அடித்து தூள் கரைப்பிட்டு போயிடுவீங்க. அதுக்கப்புறம் 4 மற்றும் 11ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 4 மற்றும் 11ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு இப்போ 6ல் இருக்கும்போது ஏதாச்சும் நிலபுலன்கள், ஏதாச்சும் சொத்துக்களை ஏதாவது லோன் போட்டு வாங்குறது, அதே நேரத்தில் கொஞ்சம் வண்டி வாகனம் சர்வீஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது அவங்களோட 5, 10ஆம் அதிபதியான சுக்கிரன். 5, 10ஆம் அதிபதி சுக்கிரன் இப்போ 9ல் நீச்சமாக இருக்கும்போது குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் மனக்கசப்புகள், மனக்காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அது சூரியனுடைய சாரம், அது 8ஆம் அதிபதி சாரம் இருக்கிறதுனால குழந்தைகளாக ஒரு மனக்கசப்புகளையோ தொழில் ரீதியான விஷயம் ஒரு மனக்கசப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதி புதன் ஆட்சி பலத்தோடு இருக்கிறது குருடைய சாரத்திலும் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றம், வேலையில் நல்ல அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுடைய 7ஆம் அதிபதியான சந்திரன் சிறப்பான விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், பூமி சொத்துக்கள் அமைவதற்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு 8ஆம் அதிபதியான சூரியன் 7ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு உள்ள தேவையில்லாத நபர்களே உள்ள நுழைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அதனால் கொஞ்சம் மனக்கசப்புகள் கணவன் மனைவிக்கு வரும். அப்பா சார்ந்த உறவுகளோ இல்லை மாமனார் சார்ந்த உறவுகளாக வருவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு 6ல் ஆட்சி படுத்தணும். நல்ல ஒரு பதவி உயர்வு, வேலை மாற்றங்கள், வேலையில் கொஞ்சம் ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புமே ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 10ஆம் அதிபதியான சுக்கிரன். 10ஆம் அதிபதியான சுக்கிரன் 9ல் இருக்கும்போது கொஞ்சம் பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ 11ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு 6ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ப்ரொமோஷன்ஸ், நல்ல ஏற்றங்கள், கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஸோ மற்றபடி என்னங்க, இதுவரை பார்த்து பொது பலன்கள் இப்போ பார்த்து தசாபக்தி பலன். மகர லக்னமாக இருந்து சூரியன் தசாவில் சூரியன் 8ஆம் அதிபதி 7லும் கணவன் மனைவிக்கு உள்ள தேவையில்லாத தர்க்கங்கள், தேவையில்லாத சந்தேகங்கள் வரதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மகர லக்னமாக இருந்து சந்திர தசாபதினா சந்திரன் சிறப்பான பலன், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அற்புதமாக இருக்குது. மகர லக்னமாக செவ்வாய் தசாபதினா செவ்வாய் 4, 11ஆம் அதிபதி இப்போ 6ல் இருக்கும்போது தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு லோன் போட்டு வண்டி வாகனம் வாங்குறதுக்கான யோகங்கள் இருக்குது. சில பேர் வண்டி வாகனம் சர்வீஸ் பண்ணுற மாதிரி சூழ்நிலையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும். மகர லக்னமாக ராகு தேசாபதி. ராகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2ல் இருக்கும்போது பார்த்து பேசணும். ஸோ கொஞ்சம் இடவடமாக பேசணும். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது. மகர லக்னமாக குரு தேசாபதி இருந்தாலும் குரு பார்த்தீங்கன்னா 7ல் இருக்கும்போது நல்ல முயற்சியில் வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தியாக இருக்கும். கொஞ்சம் ஸ்ட்ரெயின் எடுத்து ஒரு சில விஷயங்கள் பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மகர லக்னமாக சனி தேசாபதி இருந்தாலும் சனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்னாதிபதி மற்றும் 2ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது கலகங்களை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக. யார் என்ன சொன்னாலும் அப்படியே கேட்காம கொஞ்சம் யோசித்து முடிவு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. மகர லக்னமாக இருந்து புதன் தேசாபதினும் புதன் 6ஆம் அதிபதி ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது சிறப்பான பலன், நல்ல வெற்றிகள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அற்புதமாக இருக்குது. அதே நேரத்தில் கால் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்டோ கொஞ்சம் கால் வலிகள் போகிறதுக்கான கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லாட்டி அடி வயிறில் வரும் ப்ராப்ளம். ஸோ இந்த 2 இடத்துல வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் மகர லக்னமாக கேது தேசம். கேது 8ல் இருக்கும். ரொம்ப கவனமாக இருக்கும். லீகல் சம்மந்தமான விஷயங்கள், கோர்ட் சம்மந்தமான விஷயங்கள், கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மகர லக்னமாக சுக்கிர தசாபதி இருந்தாலும் சுக்கிரன் 4 மற்றும் 10ஆம் அதிபதியான சுக்கிரன்
உங்களுக்கு வந்து இப்போ 9ல் இருக்கும்போது வேலை பிஸ்னஸ்லலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். குழந்தைகளால் வந்து ஒரு மனக்கசப்புகள், குழந்தை சார்ந்த விஷயங்களால் ஒரு மன உளைச்சல் வர்றதுக்கான கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணுங்க. ஏன்னா அது சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, அதாவது இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். கும்பராசி. ஸோ கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சனி 2ல் இருக்கும்போது நல்ல ஒரு போல்டாக பேசுவீங்க. அதே நேரத்தில் வந்து வக்கரமாக இருக்கும்போது செய்கிற வருமானங்களோ ஒரு விஷயங்களோ வந்து உடனே முடியாமல் கொஞ்சம் ஸ்லோ டவுனாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். 3 மற்றும் 10ஆம் அதிபதியான செவ்வாய் 5ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதாச்சும் விஷயங்கள் வந்து கொஞ்சம் இடவட மாட்டுறதுக்கான கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து 4 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு வந்து 8ல் இருக்கும்போது தாயார் தந்தையினால் ஒரு மன கசப்புகள், மன உளைச்சல்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். வண்டி வாகனம் ஓட்டும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் உங்களுடைய 5, 8ஆம் அதிபதியான புதன் 5லேயே ஆட்சி பெறுவதும் குழந்தைகளை நல்ல சந்தோஷங்கள் ஏற்படும். சின்ன சின்ன மன உளைச்சலையோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ ஏற்படுத்திடும். ஏன்னா வந்து குழந்தைகளுடைய விஷயங்களும் சின்ன மன கசப்புகள், அது மட்டும் இல்லாமல் வேலையிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு எமோஷனான சுச்சுவேஷன் வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 6ஆம் அதிபதியான சந்திரன் சிறப்பான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. 7ஆம் அதிபதியான சூரியன் 6ல் இருக்கும்போது கணவன் மனைவியினர் தேவையில்லாத தர்க்கங்களை எல்லாம் தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தேவையில்லாத ஒரு குற்றம் கண்டுபிடிக்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் ஆல் இந்த கேம்னு சொல்லிட்டு ஒரு பாசிங் க்ளவுட்ஸ் நினச்சிட்டு விட்டுட்டு போகிறது தான் ரொம்ப நல்லது. ஏன்னா என்றைக்குமே எல்லாமே ப்ளஸ்ஸாக அமையவே அமையாது. ப்ளஸ்ஸு மைனஸ் கலந்து தான் வாழ்க்கைங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 8ல் இருக்கும்போது தந்தை சார்ந்த உறவுகள் வெளிநாட்டில் இருக்கணும், ஒரு மன உளைச்சல் வர்றதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். 10ஆம் அதிபதி உங்களுக்கு 5ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகள் விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் உங்களுடைய 2, 11ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு 6ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றுக்கு நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. பட் இருந்தாலும் அந்த வேலைகளில் வந்து கொஞ்சம் சுணக்கமாக கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும். 12ஆம் அதிபதியான சனி 2ல் இருக்கும்போது தேவையில்லாத விஷயத்தை நினச்சி நைட்டு தூங்காமல் உட்காந்து பேனாத்துறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ மற்றபடி என்ன இதுவரை பார்த்த பொது பலன்கள் இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி பலன். கும்ப லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தின்னு சூரியன் 7ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது கணவன் மனைவியினுள்ள ஒரு தேவையில்லாத தர்க்கங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசணும். பிடிவாதங்களை கைவிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா கும்ப லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி இருந்தாலும் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஏற்றங்கள் வேலையில் நல்ல ஏற்றங்கள் லாபங்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் கை கால் வலிகள் அப்பப்போ வந்து போகிறதுக்கான வாய்ப்பு அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். கும்ப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தினா செவ்வாய் வந்து பார்த்தா 5ல் இருக்கார். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3, 10ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மாமியார் சார்ந்த உறவுகள்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய கும்ப லக்னமாக வந்து ராகு தேசம். ராகு வந்து உங்களுக்கு ராசியிலேயும் கொஞ்சம் பிரம்மாண்டமாக யோசிப்பீங்க. எதாக இருந்தாலும் ஒரு எமோஷன் இருக்கிறதுக்கான ஃபீல்டுகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதனால் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக பேசுவது ரொம்ப ரொம்ப அவசியம். தேவையில்லாத கோபங்களை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கும்ப லக்னமாக இருந்து குரு தேசாபுத்தி இருந்தவர்கள். குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2, 11ஆம் அதிபதியான குரு இப்போ வந்து உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் நல்ல பணம் வருமானங்கள்லாம் வரும். பட் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோவாகுதோ வேலையில் வந்து கொஞ்சம் சுணக்கங்கள் ஏற்பட்டு போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் கும்ப லக்னமானது சனி தேசாபுத்தினா சனி 2ல் இருக்கும்போது பார்த்து பேசணும். பிடிவாதங்களை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து சனி வக்கரமாக இருக்கும்போது குடும்பத்தில் தேவையில்லாத ஈகோ கிளாஷஸ்லாம் வரும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கும்ப லக்னமாக வந்து புதன் தசாபுத்தினா புதன் வந்து 5, 8ஆம் அதிபதி 5லேயே இருக்கும்பொழுது குழந்தைகள் விஷயங்களில் சிறப்பான முன்னேற்றங்கள் நல்ல லாபங்கள் இருந்தாலும் சின்ன சின்ன மனக்குறைகளோ சின்ன ஒரு விஷயங்களுக்கும் மற்றபடி வந்து எஜுகேஷன் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். கும்ப லக்னமாக இருந்து கேது தேசாவது கேது 7ல் இருக்கணும். கணவன் மனைவியில் ஈகோ கிளாஷஸ் வரதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கும்ப லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி இருந்தவர்கள் சுக்கிரன் 4 மற்றும் 9ஆம் அதிபதியாக இருந்து அவர் 8ல் இருக்கும்போது தந்தை தாயாரின ஒரு மனக்கசப்புகள் மன வலி வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. மீனராசி. ஸோ மீனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி குரு வந்து 5ல் இருக்கும்போது குழந்தைகள் சம்பந்தமான விஷயம் அற்புதமான விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ அது வந்து ரொம்ப சிறப்பான விஷயம். குலதெய்வ வழிபாடு சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. 2 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு வந்து 4ல் இருக்கும்போது
நிலபுலன்கள் சொத்துக்கள் ஏதாவது கடன் வாங்குறமான விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அது வந்து தவிர்க்க முடியாது. தாயாருடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது. 5ஆம் அதிபதியான சந்திரன் சிறப்பான பலன், நல்ல ஏற்றம், நல்ல லாபங்கள், குழந்தைகளால் சந்தோஷங்கள், குதூகலங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. 6ஆம் அதிபதியான சூரியன் 5ல் இருக்கும்போது கடன் அடைபடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். சில பேருக்கு வந்து ஏதாவது கடன் இருந்தால் கடன் அடையும். வேலையில் வந்து கொஞ்சம் வேலை பளுக்கள் அதிகமாக இருக்கிறது, வேலையில் வந்து நம்மளை ஸ்ட்ரெஸ் பண்ணுற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 7ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாளில் ஆட்சி பலத்தோடு இருக்கும். சிறப்பான விஷயங்கள், நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும். ஒரு பாப்புலாரிட்டி, நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புமே ரொம்ப நல்லாயிருக்கு. 8ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ல் இருந்து கணவன் மனைவிக்கு தேவையில்லாத மனஸ்தாபங்கள், மன உளைச்சல், இந்த வாக்குவாதத்தால் வந்து மன காயங்கள் ஏற்படுறதுக்கான கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து நாளில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார்னும்போது கொஞ்சம் தந்தையுடைய விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்பாட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்து சட்ட ரீதியான விஷயங்கள், இராணுவம், போலீஸில் இருக்கணும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கும்ப லக்னமாக இருந்து மீனராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதியான குரு 5ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயங்களை வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ், டென்ஷன்ஸ் வர்றதுக்கான ஆய்வுலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். 11ஆம் அதிபதியான சனி உங்களுக்கு ராசியில் பெரிய லாபங்களை நோக்கி உங்களுடைய எண்ணங்கள் செல்லும். பெரிய லாபங்கள் இருக்கும். பட் இருந்தாலும் இப்போ சனி வந்து வக்கரமாக இருக்கும்போது தேவையில்லாத சோம்பேறித்தனங்கள் வரும். அப்புறம் பார்த்துக்கலாம், போஸ்ட்போன் பண்ணலாங்கிற எண்ணங்கள் வரும். ஸோ அதெல்லாம் தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதுவரை பார்த்து பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபக்தி பலன்கள். மீன லக்னமாக வந்து சூரியன் தேசாவில் சூரியன் வந்து 6ஆம் அதிபதி 5ல் இருந்து கடன் அடைபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் வேலையில் வந்து வேலை பளுக்கள் அதிகமாக இருந்தால் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மீன லக்னமாக சந்திர தேசாவில் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ஆம் அதிபதி சிறப்பான பலன்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும். மீன லக்னமாக செவ்வாய் தசாபதினா செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 9 மற்றும் 2ஆம் அதிபதியாக இருந்து அவர் 4ல் இருக்கும்போது நிலபுலங்களால் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மீன லக்னமாக வந்து ராகு தேசாபதினா ராகு 12ல் இருக்கும். தேவையில்லாத ஒரு மன உளைச்சல், தேவையில்லாத ஒரு நைட்டு ஸ்பெண்ட் பண்ணி ஒரு மன உளைச்சலுக்கு ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கணும். ரொம்ப கவனமாக இருக்கணும். ட்ராவல் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மீன லக்னமாக வந்து குரு தேசா புத்தியந்திரங்கள். குரு வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதியான குரு 5ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம், பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைகள் விஷயங்கள் சின்ன சின்ன மனக்கசப்புகள் வந்து அவங்களுடைய பிடிவாதம் நம்மளை வந்து கொஞ்சம் மனக்கசப்புகளை ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. மீன லக்னமாக வந்து சனி தேசாபத்தியந்திரங்கள் வந்து சனி பெரிய லாபங்களை நோக்கி உங்களை எண்ணங்கள் சொல்லும். பட் இருந்தாலும் இப்போ சனி வக்கரமாக சோம்பேறித்தனங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மீன லக்னமாக வந்து புதன் தேசாபதம் 4, 7ஆம் அதிபதியான புதன் 4ல் ஆட்சி பலத்தோடும் தொழில் ரீதியான விஷயங்கள், நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள், ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்க ஒரு பெரும் பணம் வரதுக்கான இடமே ரொம்ப நல்லாயிருக்கு. மீன லக்னமாக வந்து கேது தேசம் கேது 6ல் இருக்கும்போது எதிரிகளை தகர்த்தெறிகிறது, கோர்ட்டு கேஸுங்கிற விஷயங்களையும் உட்காந்து பேசி முடிக்கிறதுக்கான இருக்கிறனால ரொம்ப சிறப்பான விஷயம். மீன லக்னமாக சுக்கிர தேசம் சுக்கிரன் வந்து 3, 8ஆம் அதிபதி இப்போ வந்து உங்களுக்கு வந்து 7ல் இருந்து கணவன் மனைவிக்கு உள்ள வந்து ஒரு தேவையில்லாத வாக்குவாதங்கள், இதனால் மன உளைச்சல், மனக்காயங்களை ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. மற்றபடி என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் பணம் ஈர்க்கும் முறை. ஸோ பணம் ஈர்க்கும் முறைன்னும் போது நிறைய பேர் தெரியலும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மனம் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணும். அதுவும் பார்த்திங்கன்னா உலகத்தில் உள்ள கிட்டத்தட்ட 100%ல் வந்து மிஞ்சி போனால் ஒரு 3-4% ஆள்கிட்ட தான் வந்து ஒரு பெரும் பணம் இருக்குது. மீதி எல்லோருமே வந்து பெரும் பணம் பின்னாடி ஓடுற மாதிரி சிச்சுவேஷன் தான் இருக்குது. இதில் வந்து ஏபிசிடி நிறைய கேட்டகரி இருந்தாலும் ஒரு பெரும் பணம், ஒரு பெரிய பணம்னா ஒரு மொத்த பணத்துலேயும் ஒரு பெரிய பங்கை வந்து 4%, 5% உள்ள மக்கள் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கான காரணம் என்ன, அதுக்கப்புறம் பணம் ஈர்க்கும் முறை என்னங்கிறத பற்றி தான் இந்த டிப் ஆஃப் த வீக்கில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து முதல்ல வந்து மனசில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பணம் வராது, இதுக்கு எதுக்கு தண்ட செலவு, இது நான் வந்து இது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே மன ரீதியாக சில கட்டுப்பாடுகளை வைக்கும்போது பணம் நம்மகிட்ட வராது. ஸோ அதுதான் விஷயமே. ஸோ மன ரீதியாக வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் ஆகணும். என்ன ப்ரிப்பேர் ஆகணும், எனக்கு பணம் வருது, இந்தந்த பணம் வரும், அப்படி வரும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கற்பனையிலே வந்து ஒரு பெரும் பணம் வந்தால் நம்ம என்னென்னலாம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒரு கனவு உலகத்தை நீங்கள் சிருஷ்டி பண்ணிங்கன்னா அது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு சிருஷ்டி பண்ணும்போது கண்டிப்பாக நடக்கும். அது நம்பர் 1. ரெண்டாவது வந்து பணம் ஈர்க்கிறதுக்கான இன்னொரு விஷயம், இதை நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா குபேர காயத்ரின்னு ஒன்று இருக்குங்க. ஸோ இந்த குபேர காயத்ரிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் இடத்துல வந்து ஒரு கோயம்புத்தூரில் இருந்தார். ஸோ அவர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 108 முறை வந்து காலையில் சாயங்காலம் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஸோ அவர்கிட்ட பார்த்திங்கன்னா பணம் ஃப்ளோட்டிங் வந்து பெரிய அளவில் க்ரோட்ஸில் இருந்தது. ஸோ அவர் வந்து அதை மிஸ் பண்ண இத்தனைக்கும் ஒரு
பேங்க் மேனேஜராக ஒர்க் பண்ண அவர் வந்து பிஸ்னஸ் செக்டாரில் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய ரொட்டேஷன் கொண்டாந்தார். ஸோ அது அவரால் முடிஞ்சுது. காரணம் என்னென்னா அவர் அந்த மந்திர உச்சாடங்கள் அதுவும் குபேர காயத்ரியை வந்து அவர் பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ இது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு பலன்களை கண்டிப்பாக கொடுத்தோம். அது மட்டும் இல்லாமல் எனது வாழ்க்கையில் எனக்கு தெரிந்த ஒரு சொந்தக்காரர் பொருளாதாரத்தில் வந்து ரொம்ப கஷ்டம், பணமே இல்லை, பணம் வேணும் அப்படின்னு வரும்போது காலையில் கொஞ்சம் ஏர்லி மார்னிங் எழுந்திச்சிப்பார், ஒரு 4:30 எழுந்திச்சிப்பார், கொஞ்சம் மூஞ்சி கை கழுவிட்டு விளக்கேற்றிட்டு இந்த கனகதாரா சோஸ்திரம்ங்கிற ஒரு இருக்குது, சங்கரார் எழுதிய கனகதாரா சோஸ்திரம். ஸோ அந்த பாடல் என்னென்னா, பணம் வேண்டி இந்த பாடலை பாடும்போது தங்க நெல்லிக்காயை கொட்டுச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இது நீங்கள் அது போய் நீங்கள் அந்த ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னாலே சொல்லும். ஸோ அதில் வந்து கனகதாரா சோஸ்திரம் வந்து படிக்கும்போது பொருளாதாரத்தில் வந்து ஒரு பெரிய வெற்றியை கண்டிப்பாக கொடுத்துருதுங்க. அது அவ்வளோ சூப்பரான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். ஸோ இது வந்து இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இந்த 3 விஷயத்தை ஃபாலோ பண்ணும்போது அற்புதமான பலன். பொருளாதாரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு வந்து பெரிய அளவில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லை விஷ்ணுபதி புண்ணிய காலம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ போயிடுச்சு. இப்போ இதுக்கு அடுத்தது வந்து சூரிய பயிற்சி அப்போ வந்து ஐ திங்க் மாதத்தில் வந்து 15-16 தேதியில் வந்து வரும். ஸோ வரும்போது பார்த்திங்கன்னா அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஏற்றம்னா அது அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் 27 முறை பெருமாளை சுற்றி வரும்போது ஒரு பெரும் பணம், பெரும் செல்வம் வந்து உங்களுக்கு சேருவதற்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லா இருக்கும். அது ஃபினான்ஷியலி வந்து நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளை இதுவும் கொடுக்குதுங்க. ஸோ இதை வந்து உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணி பாருங்கள். அற்புதமான பலங்கள் சூப்பராக ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம்.